ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 1 lakh பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்படி தான் எங்களோட கஷ்டம், இப்படி தான் இருக்கும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கை, தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 12 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த vlog நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணி ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோ ஆகுதுன்னு தான் இந்த vlog நம்ம காட்ட போகிறோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் மோட்டோ vlogging சொல்கிறோம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:45 ஆயிடுச்சு கைஸ். இன்னும் தெரில, ஒரு 13 நாள்லேருந்து நம்மளுடைய பிஹேவியர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது கேஸ். ஸ்கூலுக்குனா 4 மணிக்கே போயிடலாம். இந்த டெலிவரி சீரிஸ் ஆரம்பித்தோ இல்லையோ, கிட்டத்தட்ட ஒரு வேறு மாதிரி பிஹேவியராக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம எதுனா சேஞ்ச் ஆகிட்டோமா, எல்லாம் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டோமான்ட்டு. என்ன பண்ணுறது, எல்லாம் செய்க அடிக்ட் ஆகதான் செய்யணும். எல்லாமே கற்றுக்கணும் கைஸ், எல்லாமே கற்றுக்கணும் தான் கைஸ். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா எதனா மாடிஃபை பண்ணலாமா, இல்லைன்னா சீரீஸ் 15 டேஸ்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேறு சீரீஸ் பண்ணலாமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய பிளான் மூவ் பண்ண முடியும் கைஸ். இல்லைன்னா இன்னொரு ஐடியா எனக்கு தோணுது, நம்மளுடைய R15 டெலிவரி சீரீஸ் பண்ணலாமான்ட்டு ஒரு இது தாட். பண்ணலான்னா பண்ணலாம், பார்க்கலாம் இருங்க. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ஷிப்மெண்ட், ஆல்மோஸ்ட் 53 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருந்தோம். யூடிக்கு எத்தனை வச்சுருந்தோன்னா அன்டெலிவர்டு வந்து 14 வச்சுருந்தோம். அதில் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட அது ஒரு 5. இது இன்றைக்கி ஒரு 30-40 வந்தால் பரவாயில்ல தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு காலையில் மட்டும் vlog பண்ணிவிட்டு மத்தியானம் மொத்தம் விட்டுடுறேன். அது என்ன ரீசன்னா, ரொம்ப கஷ்டம் கைஸ். மத்தியானம்லாம் ஹெல்மெட் கேரி பண்ணு, ரொம்ப ஓவர் வெயில். அதனால தான் மத்தியானம்லாம் கேரி பண்ண முடியாது. ஹெல்மெட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2-3 வாட்டி ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. நான் உங்களுக்கு நிறைய வேலை சொல்லியிருப்பேன் கைஸ், இந்த மாதிரி நம்மளோட ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சுன்ட்டு. அதனால ஒரு சின்ன பயம் கைஸ். திரும்பவும் அதுக்கு பட்ஜெட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. அதுக்காக தான் இருங்க, ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். டெலிவரி பிக்கப் பண்ணது பெட்ரோல் ஃபில் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ண போயிடலாம். இருங்க கைஸ், 1 ஏரியா, இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா. இது மொத்தமே ஒரே கஷ்டமாக தான் கைஸ். கிட்டத்தட்ட இப்படி தான் எங்களோட கஷ்டம், இப்படி தான் இருக்கும். எல்லோரும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுருக்காங்க கைஸ். ஃபைனலாக நம்மளோட ஷிப்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ். இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 78 ஷிப்மெண்ட். அதில் 2 ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கப்புறமா ஒரு ஏதோ சம்திங் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு மட்டும் வேறு லெவல் சம்பவம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. ஏன்னா 78ல் கிட்டத்தட்ட நேற்றே நம்ம 7 மணிக்கு போயிருந்தோம் வீட்டுக்கு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு போச்சு 8 மணி. இதுக்கப்புறமா நான் போயிட்டு எப்போ எடிட் பண்ணி தம்ப்நெயில் டிசைன் பண்ணி எப்போ அப்லோடு பண்ணுறது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கிட்டத்தட்ட கைஸ் 8 ஆர்டர் ஒரே பர்சன், எல்லாம் ப்ரீபெய்டு தான். நம்மளுக்கு இது பயங்கரமாக லாஸ். 8 ஆர்டர் எடுத்துன்னு போய் அப்படியே அவங்க வீட்டான கொடுத்துடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். Z900 2 நாள்னு அங்கே தான் இருக்குது அந்த வண்டி. இப்போது மேக்ஸிமம் இன்றைக்கி பேரலஸ் ரோடு கம்மியாகிடுச்சு கைஸ். பேரலஸ் ரோடு எவ்வளோன்னா இன்றைக்கி 20 to 25 தான். முக்கால்வாசி பேர் நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன், சாந்தி லேஅவுட் கம்மியாக ஆர்டர் பண்ணுறேன், கம்மியாக ஆர்டர் வருதுன்ட்டு. நீ என்னடா சொல்கிறது கம்மியான்ட்டு, இன்றைக்கி தள்ளுறேன் நான் உன் தலைமையிலன்ட்டு நீ தள்ளி வச்சுருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட சாந்தி லேஅவுட்டே 43 நினைக்கிறேன். சாந்தி லேஅவுட்டே 43 ஆர்டர்ஸ் கைஸ். அதுக்கப்புறமா சோமியா ஸ்ட்ரீட், மரிமான் வீதி, இன்னும் டிடிடி கல்யாண மண்டபம், அங்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 ஆர்டர்ஸ்.
இங்கே ஒரு 18 to 20 இது லைனில். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாந்தி லேஅவுட்டில் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் போகிறதே அங்கே தான். மேக்ஸிமம் டெலிவரி, நான் 100% டெலிவரி. அந்த அண்ணன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அண்ணன் தான் சொல்லியிருந்தார், கச்சிதங்க தீஸ்கொண்டாரு, கண்டிப்பாக 100% டெலிவரி அவங்க எடுத்துகிட்டு போ, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இது ஹேண்டில் பண்ணோம், ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி நீ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, உனக்கு 100% டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா சாமி, காலையிலே ஒரு நிம்மதியாக ஒரு பயங்கரமான அட்வைஸ் வாங்கியாச்சு. ஆனால் ரொம்ப லேட்டு கைஸ், ரொம்ப லேட். இப்போ டைம் எவ்வளோன்னா ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சு. என்ன காரணம்னா அடல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அசம்பிளி, ஸ்கூல் அசம்பிளி, அது மாதிரி எங்கள் ஆஃபீஸ் அசம்பிளி வச்சிட்டாங்க. ப்ரேயர்லாம் பாடி கம்ப்ளைண்ட்லாம் வச்சு யார் யாருது என்னென்ன குறை மொத்தம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு வந்தேன், ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான் அது, ப்ரேயர்லாம் இல்லை. ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸு என்ன இது பண்ணுறவங்க, அந்த டிஎல் அண்ணா வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு நேற்று கிட்டத்தட்ட நைட்டு 1 மணிக்கு போயிருந்தார். எனக்கு பர்சனலாகவே சொல்லியிருந்தார், அந்த அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் மேலே கற்றுதுரா, அது உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நேற்று கிட்டத்தட்ட கன்வர்ஷன் எவ்வளோ வந்துச்சுன்னா 68% தான் கன்வர்ஷன் ஆகுது. ஒரு நாளைக்கு குப்பம் ஹப்பே 85% கன்வர்ஷன் வரும், ஆனால் நேற்று 68% தான் கன்வர்ஷன் வந்துச்சு. அதனால் அந்த அண்ணா ரொம்ப டென்ஸ்ட் ஆகிட்டார். யாருனாலனா மேலே ஒரு மேனேஜர், அந்த அம்மானால தான் இவர் டென்ஸ்ட் ஆகிட்டு எங்கள் மேலே கத்தி விட்டார் இன்றைக்கி, அடல் அது இதுன்னு. சரி விடுங்க, பாவம் அந்த அண்ணன் வேறு எவ்வளோதான் நம்மளுக்குன்ட்டு பண்ணுறது. ஒன்றும் அந்த அம்மாவுக்கு சொன்னால் புரியாது. நான் உங்களுக்கு லாஸ்ட் லாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு கொஷின் போட்டால் அந்த அம்மா நீ என்னடா ஒரு கொஷின் போடுறது, இந்திரா 2 கொஷின் எடுத்துக்கொண்டு அப்படி அட்வான்ஸாக 2 கொஷின் கொடுத்துரும் கைஸ். கொஷின் மேலே கொஷின், கொஷின் மேலே கொஷின் போட்டுனே இருக்கும். சரி விடுங்க, எல்லாம் கஷ்டப்படுறது தான் வந்திருக்கும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்லையா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல எதுனா ஒரு கொஞ்சம் பெருசாக வரணும் கைஸ், எனக்கு அது ஒரு ஆசை. ஏன்னா அந்த டெலிவரி பண்ணுற அண்ணா மொத்தம் பேர் எல்லாருமே ஹை கிளாஸ்ன்னு சொல்ல வரேன், ஒரு அளவுக்கு தான் எல்லாம் கஷ்டப்படுறது தான் வராங்க. முக்கால்வாசி பேர் அங்கே எல்லாம் மேரேஜ் ஆகிட்ட ஆளுங்க தான் இருக்காங்க கைஸ். அது ஒரு மனசு கஷ்டம். சரிங்க, இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, டெலிவரி பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட 8 ப்ராடக்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, 8 ப்ராடக்ட் இங்கே தான். கைஸ் கிட்டத்தட்ட 8 ஆர்டர் ஒரே நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 1 லேக்கெல்லாம் எடுத்துன்னு போன நாள் இருக்குது கைஸ். நேற்று வந்து நம்ம எவ்வளோ எடுத்துன்னு போயிருந்தோன்னா 24,418 ரூபா சம்திங் எடுத்துன்னு போயிருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு 20 to ஒரு 1 லேக்குள்ளே எடுத்துன்னு போயிருங்க கைஸ். நான் ஹையஸ்ட் எடுத்துன்னு போயிருந்தேன் எவ்வளோனா 191,150 சம்திங் எடுத்துன்னு போயிருந்தேன். இருங்க, இங்கே கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுடைய ஆர்டருடைய ஃபஸ்ட்டு அமௌண்ட் கலெக்ஷன் இதுதான் கைஸ், சிஓடி. இங்கே தெரியும் சிஓடின்ட்டு. கிட்டத்தட்ட மொத்தம் ப்ரீபெய்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அமௌண்ட் கலெக்ஷன். இப்போ அங்கே ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணோம், இங்கே ஒரு அமௌண்ட். ஓ மை காட். ஆனால் இந்த அமௌண்ட்லாம் நம்மளுக்கு 1 ரூபா வராது கைஸ். கண்ணில் தான் இப்படி பார்த்துக்கணும், இப்படி கண்ணில் இப்படி பார்த்துக்கின்னு அவ்வளோ எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுத்துடணும். கிட்டத்தட்ட குப்பம் ஹப்பே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 to 5 lakhs டர்ன் ஓவர் ஆகுது கைஸ். 2 to 5 lakhs அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ஆர்டர்ஸ் வரும். எனக்கே 100 ஆர்டர்ஸ்ன்னு ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோங்க. இன்னும் கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களெலாம் சேர்த்து முக்கால்வாசி வில்லேஜை நாங்கள் தான் கவர் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ வரும் எங்களுக்கு? 2 lakhsலேருந்து 5 lakhs கொள்ளும். ஆனால் இதெல்லாம் மர்ச்சன்ட் கிட்ட தான் போகும். என் சென்ட்ரல் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்காங்க பார்த்து, அவங்களுக்குலாம் போகுது. அவங்களுக்கு குறிப்பிட்ட கமிஷன் போயிட்டு அதுக்கப்புறமா எங்கள் மர்ச்சன்ட் இது யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போகும்.
கைஸ் ஃபைனலாக ஒரு செட் ஆஃப் ஷிப்மெண்ட் எல்லாமே டெலிவரி பண்ணியாச்சு. இன்னொரு செட்டு போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 2 o'clock ஆகிடுச்சு கைஸ். சாந்தி லேஅவுட் பர்ஃபெக்ட். அப்புறமா சோமியா ஸ்ட்ரீட் 90% ஓகே. இந்த மரிமான் வீதி சுத்தமாக வேஸ்ட்டு கைஸ், சுத்தமாக வேஸ்ட்டு. போய் எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலுமே அத்தனை பேரும் சாயந்தரம். அப்போ காலையில் என்ன பண்ணியிருப்பாங்க சத்தியமாக தெரில. அங்கே இருக்கிற 3/4 பேர் டீச்சர் தான் கைஸ். சாந்தி லேஅவுட்டில் 3/4 பேர் டீச்சர்ஸ் தான். மொத்தம் விஐபி பர்சன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அங்கே கூட விஐபி லேஅவுட் இருக்குது. நான் ஒரு நாள் உங்களுக்கு ஆர்டரில் வந்துச்சுன்னா நான் காட்டுறேன். மொத்தமே அந்த ஆளுங்க கைஸ், அவங்களே வாங்குறாங்க. இவங்க எவ்வளோ பேர் விஐபி எனக்கு சத்தியமாக தெரியாது. மேபி இருந்தால் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வாங்கிறது தெரில. எல்லாம் சாயந்தரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. சே, ரொம்ப பெரிய கடுப்பு. இதுக்கப்புறமா போயிட்டு இன்னும் பேரலஸ் ரோட், அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 3/4 பேர் சேம் மரிமான் வீதி பேரலஸ் ரோடு ஒரே கேஸ். எனக்கு யூடி வர காரணமே இந்த பேரலஸ் ரோடு தான் கேஸ். பேரலஸ் ரோடு தான் சுத்தமாக வாங்க மாட்டாங்க ஒரு ஒருத்தன். ஆனால் பந்தாக்கு மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க ஏரியா பேர் காட்டுறதுக்கா இல்லைன்னா அவங்க கெத்து காட்டுறதுக்கான்னு தெரில. சரி விடுங்க, இருங்க கைஸ். உன்னோட செட்டு எட்டுனந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, என்ன சவுண்டு இது? பயங்கரமாக இருக்குது வண்டி. இருங்க கைஸ், வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ தான் நம்மளுடைய செட்டும் அங்கே ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறமா அது மேலே இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் வச்சுன்னா நம்ம டெலிவரி பண்ணோம் கைஸ். தப்பாக எடுத்துக்காதீங்க. மத்தியானம் டைம் கொஞ்சம் vlog பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா காலையில் லக்கேஜ் ரொம்ப கம்மியாக போடுறதுனால vlog பண்ணிட்டுருக்கேன். மத்தியானம் ஓவர்லோடு போடுவோம் கைஸ். அதனால தான் இருங்க, லாஸ்ட்டில் எவ்வளோ கலெக்ஷன் வந்துருக்குன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா கைஸ்? பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ கோப்ரோவில் தெரியுதான்னு தெரில, இங்கே கீழே பார்த்தா தெரியும். பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி சம்பவம் காலி தான். இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போனோம். அதுக்கு இந்த மழை ஒரு சம்பவமாக பண்ணிடுச்சு நம்மளை. சரிங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறது, எது பண்ணுறது யோசிச்சுட்டு வெயிட் பண்ணலாமா இல்லைன்னா அப்படியே பண்ணலாமான்ட்டு ஏதோ பண்ணலாம். இருங்க வெரி பேட் கைஸ். இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னா 13,070 rupees. தெரியும் நினைக்கிறேன், 13,070 rupees. இவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் தான் இருக்கும். காலையிலேருந்து இவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் தான் இருக்கும். ஆனால் ₹1 நம்மளுக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டோம் ப்ளீஸ். இதெல்லாம் எண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு போயிடணும். டெய்லி இது ஒரு வேலை. rupees. 13,500. 13,500 இதில் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம போய் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு போகிறது. இன்றைக்கான கமிஷன் எவ்வளோனா நம்மளுக்கு இதில் ஒரு
50 நம்மளது ஒதுக்கிடலாம். இவ்வளோ கமிஷன்ஸ் அது ஒதுக்கணும். இதுதான் நம்மளுடைய கமிஷன். ஓவரால் எவ்வளோ வந்துச்சுன்னு ஓவரால் இந்த தெரியும், இது தெரில, ஃபோக்கஸ் ஆகலை. ஓவரால் 13,587 சப்மிட் பண்ணிட்டு வந்து பார்க்க கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா காட்டுறேன். 65, 66, 68 ஆக மொத்தம் 68 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். இன்றைக்கி ஒரு அளவுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் காமாக தான் போச்சு. இன்றைக்கி ஒரு அந்த மழை தான் கொஞ்சம் சம்பவம் பண்ணிடுச்சு. சரி விடுங்க, எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கைஸ். நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்கோ, அது நாங்கள்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு வ்ளாகில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டே 12 ஆஃப் டெலிவரி சீரிஸ்.